வணக்கம். இந்தியாவினுடைய மிக முக்கியமான 4 மாநிலங்களில் 5 இடங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகியிருக்கிறது. வெளியான முடிவுகளின்படி பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. செப்டம்பரில் வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மோடி கட்சியும் சேர்த்து கூட்டிட்டு போகலாங்கிற நிலைமைக்கு இருக்கு. இந்த 5 இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் 2 இடங்களில் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய கட்சிக்கு சொந்தக்காரர்கள் என்று கூவிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய காதி என்று சொல்லக்கூடிய தொகுதியில், அந்த தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியில் சந்தேகம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த வெற்றியை நாங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அவ்வப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏதோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேரம் கடத்தி கொண்டிருந்தார்கள். இறுதியில் பாஜக வெற்றி பெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த தொகுதியில் பாஜகவின் வெற்றியின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்தியா முழுவதுமே பாஜகவினுடைய வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கிறது. குஜராத்தில் சொல்லவா வேணும்? சரி, இப்போ ஒவ்வொரு தொகுதியாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்குது. அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த இடைத்தேர்தல். ஏன்னா பாஜக படுதோல்வியை சந்திக்க போகிறது என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி இது. இப்போ நீங்கள் கேரளாவில் நிலம்பூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா 76,000க்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி அவர் வெற்றி பெறுகிறார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் ஒன்று பார்க்கணும். இந்த தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் 6,000 சொச்சம். டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். கேரள மக்கள் மற்றொரு முறை ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு இங்கே இடமில்லை, நீ இங்கே வந்து கூவிட்டு இருக்காத, இங்கே வந்து வடை சுடாத, இது உங்களுக்கான இடம் இல்லை என்று மெத்த படித்த மக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பாஜக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. டெபாசிட் வாங்காமல் அவங்க துரத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிலம்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது. அடுத்ததாக நீங்கள் குஜராத், மோடியினுடைய குஜராத் இல்லையா? அப்படி தானே மோடி சொல்லிட்டு இருக்கார், குஜராத் மாடல் இல்லையா? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷாவதர் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் நடைபெற்ற தேர்தல். இங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே விஷாவதர் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய வேட்பாளர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூபத் பயானி, இவர் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று கொஞ்ச நாள்லேயே மோடி அமித்ஷாவும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. குஜராத்தில் எல்லாம் வேறு கட்சியில் காங்கிரஸில் ஆம் ஆத்மியிலெல்லாம் வின் பண்ணால் என்ன ஆகும்? உடனே பாஜகவில் இழுத்துருவாங்க. இந்த ஆளை உடனே தூக்கிட்டாங்க, பாஜகவுக்கு தூக்கிட்டாங்க. கட்சி மாறுறதுனால அங்கே வந்து மீண்டும் தேர்தல். இப்போது குஜராத் மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், இந்த நபரை எப்படியாவது தோக்கடிச்சிடணும். அந்த ஆளுக்கே பாஜக வந்து சீட்டு கொடுத்துருக்கு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய சார்பாக வெற்றி பெற்றவருக்கே பிஜேபியில் வந்துட்டான் இல்லையா, நீயே நில்லுப்பா அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நின்றுருக்கான், ஆனால் தோத்துருக்கிறார். எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில், 17,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆம் ஆத்மி கட்சி அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. பாஜகவினுடைய முன்னாள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்த நபர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் குஜராத் மக்களால் என்பது முக்கியமான செய்தி. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் உங்களுக்கெல்லாம் தெரியும். பஞ்சாபில் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜகவிற்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல எல்லாம் வார்டுகளில் நிற்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு பஞ்சாப் மக்களால் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருந்து வருகிறது. கேரளம், தமிழ்நாடு, பஞ்சாப் இதெல்லாம் மேற்கு வங்கெல்லாம் முன்னணியில் நிற்கக்கூடிய மாநிலம். பாஜகவா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவிற்கு அவர்கள் பாஜகவை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெரியும். இந்த இடத்துல நடந்த லூதியானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. என்ன தெரியுமா? 3வது இடத்திற்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு 10% வாக்குகள் கூட அங்கே வாங்கலை. நீங்கள் பாருங்களேன், 10% வாக்குகள் கூட வாங்காத மாநிலங்கள் எத்தனை இருக்கிறது பாஜக? கேரளாவில் 10, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 10% இருக்கா? ரவுடி, கிரிமினல், சாதி கட்சிக்காரன் இல்லையா,
பிறகு அதிகமான பணம் வச்சுருக்கணும் மிரட்டி கட்சியில் சேர்க்குற இப்படியெல்லாம் சேர்த்து தான் இவனுங்க இங்கே வந்து ஓரளவுக்கு சதவீதத்தை காட்ட முடியுது. உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டில் 10% இருக்குமா? இருக்காது. பாஜகவுக்கு இல்லை. கேரளாவில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. கேரளாவில் சொல்லலாம், ஆனால் அங்கே எப்படி கட்சி வச்சுருக்கிறான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகளெல்லாம் மிரட்டி சமீபத்தில் கூட திருச்சூரில் நாங்கள் தான் பிஜேபி எம்பியை வின் பண்ண வச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதிரியார் பேட்டி கொடுத்தது இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 10%க்கும் குறைவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பாஜகவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ பஞ்சாபில் 3வது இடத்திற்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. அடுத்ததாக உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கு வங்கம். இந்த மேற்கு வங்கத்தில் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காளிகஞ்ச் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் 2021 தேர்தல் நடக்குது. அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இறந்து போகிறார். அங்கே மறுதேர்தல் வருகிறது. இங்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிப்போம், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம், கேரளாவில் நாங்கள் தான் ஆட்சி, பஞ்சாபில் மோடி தான் எல்லாம் இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், நீங்கள் தேவையில்லை, உங்கள் சித்தாந்தம் தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். அப்போது இது எதை வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சரை நமக்கு உருவாக்குது. என்ன அப்படின்னா, பீகார் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மோடியும் அமித்ஷாவும் என்ன மாதிரியான நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட பங்கெடுக்காமல் நேராக சவுதியிலிருந்து கிளம்பி வந்தவர் பீகார் போனார். அங்கே போய் ஒரு சில வடை சுடல் நிகழ்வுகளெல்லாம் அவர் வந்து பண்ணார். எப்படியாவது ஓட்டு போடுங்கடா அப்படின்னு பார்த்தாரு. இன்றைக்கி பீகாரில் இவர்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று சொல்கிறார்கள். பாஜகவை எதிர்த்தே கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து வேட்பாளர்களை நிறுத்துவதாக சொல்கிறார்கள். நிதிஷ்குமாருக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் கலகம் இருக்குது. பாஜக கூட கூட்டணி வைக்காத, வெளியே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் இடைத்தேர்தல் முடிவுகள் மோடி அமித்ஷாவினுடைய யுகத்திற்கு முடிவாகி இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக இந்திய மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.